ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ஒர்க் பெயிண்டர் மெடிட்டு இருந்துச்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். டே ஜாக் வந்துருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் ஏன்டா அங்கே பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி அப்படியே நம்ம டேக்கிட்ட வேண்டா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 மெம்பர்ஸுமே அவங்க ஃபேஸ் தெரியாத அளவுக்கு மாஸ்க் வேர் பண்ணபடி கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அந்த ரூமில் வந்து ஒரு பர்சன்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஹால் செட்டப்பில் தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தோம் அந்த பிளேஸில் நம்ம டே அப்புறம் ஜிமினா ஹாரி 3 பேருமே உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த பிளேஸ்க்குள்ள கரெக்டாக பாடி கார்டு கொண்டு வந்து லீயையும் ஜாக்கையும் கொண்டு வந்து விடுவாங்களா இந்த மாதிரி விட்டோம். இப்போ நம்ம ஜாக்கை பார்த்துட்டு வீடம் என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்காக ஏன் என்ன பார்க்கறதுக்கு இந்த பிளேஸ் வரைக்கும் வந்துருக்க, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, ஏன் என் டயத்தை வேஸ்ட் ஆக்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்கை பார்த்து பேசணும். அப்படியே ஜாக்கு வேகமாக வந்து ஃபுல்லாக ரியலாக ட்ராமா பண்ணுற மாதிரி நம்ம முன்னாடி அப்படியே நீல் டவுன் போட்டபடி நிற்பானா இந்த மாதிரி நின்னா நம்ம விஏ ஷாக் ஆயிடுவார். ஷாக்கில் என்னடா பண்ணுறனுங்கிற மாதிரி காலுக்கு மேலே கால் போட்டுட்டு நம்ம தான் அப்படியே அந்த லெக்கை மூவ் ஆன் பண்ணபடி ஏன்டா ஏன் முன்னாடி இப்படி நீல் டவுன் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ப்ளீஸ் வி என் பிரதர் தெரியாமல் இந்த மாதிரி உனக்கே தெரியாமல் ஒரு பிஸ்னஸ் மேனை லவ் பண்ணிகிட்ருக்கான், அவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான், அது மட்டும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிரும், நான் இவ்வளவோ என் பிரதர்கிட்ட சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறான், நீ தானே அவனை மேரேஜ் பண்ணியிருக்கேன், என் பிரதரை எதுவுமே பண்ணாத அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவன் மாதிரியே நம்ம டேயை லவ் பண்ணுறான், உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு டே கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஜிமினா ஹாரி 3 பேருக்குமே செம்ம காண்டாகிடும். காண்டிலே நோட் பண்ணிவிட்டு ஏன் பேபி எனக்கே தெரியாமல் அவனை ஃபோர்ஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி மேரேஜ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுவிட்டு ஏன்கிட்ட என்னம்மா ட்ராமா பண்ணுறடா. அப்போ அவன் டேடுக்கிட்ட என்னெல்லாம் ப்ராப்ளம் பண்ணி டேடுக்கிட்ட இருந்து சன்னை நீங்கள் பிரிச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஜங்கு கொண்டு ஒரு அவனோட கேரக்டரே ரொம்ப மோசம், கேரக்டர்லெஸ் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக பேசுறதை கேட்க டேக்கி செம்ம கோவண்டம். ஹாரி அப்படியே எழுந்து ஜாக்கை ஓங்கி ஒரு ஸ்லாப்பு இந்த மாதிரி வச்சா லீ செம்ம ஷாக்கா அப்படி ஹாரியை நோட் பண்ணால் அப்படியே ஹாரியை ஒரு ஃபேஸில் போட்டிருக்க மாஸ்க்கு கலாட்டவும், நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஹாரியை நோட் பண்ணால் நம்ம ஜிமினாவுமே மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிடுவார். இப்படி ரிமூவ் பண்ணால் ஹாரியும் ஜிமினாவும் இங்கே பண்ணால் அப்போ இந்த யார் அப்படிங்கிற மாதிரி வியை நோட் பண்ணால் அப்படியே அவரோட ஃபேஸில் இருக்க அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணி டேங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. இப்படி பண்ணவோ லீக்கு தான் அவனுக்கு பாடியில் சோலே இல்லை, ஏன்னா 2 பேரும் ஒரே பர்சன்டா அப்படிங்கிற மாதிரி செம ஷாக்கான. இப்போ தான் புரியுது லீக்கும் ஜாக்குக்கும் ஜங்குக்கும் ஏன் டேயை வச்சு பேச சொல்ல தன்னை ஸ்லாப் பண்ணான், தன்னை பனிஷ் பண்ணான், அவன் என்னோட ஹஸ்பண்டுங்கிற மாதிரி ஏன் இப்படி பேசினான்னா ஏன்னா 2 பேரும் ஒருத்தராச்சே, அப்போ அப்படி தானே நம்ம ஜங்குக்கு பேசுவார். அதனால இந்த மாதிரி ஜாக்கு நம்ம டேயை நோட் பண்ணோம். டே இப்படி ஹாரி விட்ட ஸ்லாப்பில் கீழே விழுந்த ஜாக்கோட நெக்கு கிரிப்பாக பூச்சிப்படி அப்படியே ஃப்ளோர்லேருந்து மேலே தூக்குறாரு. என்னடா ட்ராமா செம்ம பண்ணுற, என்னமா இருக்கு தெரியுமா உன்னோட ஆக்டிங், நீ பண்ண ஆக்டிங்லாம் பார்த்து நான் மட்டும் வியாவே இருந்தேன்னு வச்சுக்கோ, அடவுட்டே 2 பேராக இருந்திருந்தோன்னு வச்சுக்கோ, நீ பண்ணதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக நம்பி என் பேபியை சிறப்பாக கவனிச்சிருப்பேன் ஹவுஸில் போய். ஆனால் பார்த்தியா 2 பேரும் ஒன்றாச்சு, நான் தான் டே, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, என் பிளேஸ்க்குள்ளேயே வந்து என்கிட்டயே என் ஜங்கு கூட கேரக்டர்லெஸ்ங்கிற அளவுக்கு பேசுவேன் நீ அப்படிங்கிற மாதிரி இப்படி அடிப்பறான மாதிரி அடித்தான். ஹாரிக்கு செம்ம கோவம். டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீ எப்படி ஜங்குக்கு அந்த மாதிரி பேசலாம், சைல்ட்லேருந்து ஏன் அவன் லைஃப்பில் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணுற அப்படி இப்படிங்கிற மாதிரி கோவத்தில் திட்டி ஃபைட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் பண்ணணும்னு நினச்சா நீ உயிரோடவே இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஹாரி இந்த மாதிரி திட்டுனா நம்ம ஹாரியை மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு, எங்கே பாரு நீ தான் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கனுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீ பண்ண தப்புக்கு தான் இப்போ ஹவுஸுக்குள்ளே கூட போக முடியாமல் நீயும் பேரண்ட்ஸும் உன்ற மாமா வெளியே இருக்கிறீங்க, அதுக்கு என்கிட்ட ஏன் பேபியை தப்பாக வந்து பேசுவியா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், ஜங்கு கூட லைஃப்பில் நீ குட்டியாக கிராஸ் ஆனான்னு வச்சுக்கோங்க, உன்னை நான் கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மிரட்டிட்டு நம்ம ஜிமினா ஹாரி 3 பேரும் அங்கே 2 பண்ணோம். இப்போது ஒரு பார்க்கில் தான்
லீ தான் இந்த மாட்டிட்டு 2 கேரக்டரில் இருக்கிறானே, பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கிறான், நம்பர் 1 மாஃபியா மேனாகவும் இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஹாரி அண்ட் டே அண்ட் ஜிமின் இவங்க 3 பேரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன். முக்கியமாக அந்த டேயும் ஹாரியும் சும்மா விட மாட்டேன். ஜங்குக்கு நீங்கள் ப்ரொடெக்ட் கொடுக்குறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கு கில் பண்ணியே தீருவேன். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் டேக்கு ஜங்குக்கு ஃபுல்லாக கிடைக்கக்கூடாது. லீ எனக்கு நிறைய பர்சன்ஸ் வேணும், ஜங்குக்கு கில் பண்ணுற மாதிரி எக்கச்சக்க பர்சன்ஸ் வேணுங்கிற மாதிரி லீ கிட்ட கேட்குறான். இந்த மாதிரி கேட்டால் உனக்கு என்ன பைத்தியம்மா, தேவையில்லாமல் ப்ராப்ளம் இருக்குள்ள சிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இங்கே பாரு லீ, என்ன அப்போ அவனை பார்த்து பயந்துட்டியா? அவனை இன்சல்ட் பண்ணானே அது கூட உனக்கு பெருசாக தெரியலையா? ஜங்குக்கு உன்னை இன்சல்ட் பண்ணானே அது பெருசாக தெரியலையா? இப்போ இந்த பிளேஸில் அவன் என்னை அடிச்சிட்டான். முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணு, பாடி கார்ட்ஸு கொடு, நான் ரிவெஞ்ச் எடுத்து தீருவேன். அந்த ஜங்குக்கை நான் கில் பண்ணுவேன். உனக்கும் ஜங்குக்கு கிடைக்கலல்ல, உனக்கு கிடைக்காத ஒரு பர்சன்ட் இன்னொருத்தர் எப்படி அந்த லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுறது? அவனை நீ பழி வாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்கலையே இன்னும் கடுப்பேற்றி ஜாக் சொல்கிற பிளானுக்கு லீ இப்பவும் ஓகே பண்ணி, கண்டிப்பாக நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் ஏன் அவனை ரிவெஞ்ச் எடுக்காமல் விடணும்? நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவன் என்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டான், மேரேஜுகளில் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணி அசிங்கப்படுத்திட்டான். கண்டிப்பாக அதுக்கு நான் டேக்கும் சரி ஜங்குக்கும் சரி ரிவெஞ்ச் எடுக்கணும். கண்டிப்பாக எனக்கு கிடைக்காது அந்த ஜங்குக்கு டேக்கு ஃபுல்லாக லைஃப் முழுக்க கிடைக்கக்கூடாது. நீ சொன்ன பிளானுக்கு நான் ஓகே பண்ணுறேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு கில் பண்ணதுக்கு இவங்க 2 பேரையுமே ஹோல் ஒர்க்கே ரெடி பண்ணிட்டாங்க. காலேஜை விட்டு வெளியே வர சொல்ல நம்ம ஜங்குக்கு கிட்னாப் பண்ணி ஜங்குக்கு கில் பண்ணணுன்னு தான் பிளான். இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம வீடா ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கிறத ஹாரி நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லைடா ஜாக் இந்த அளவுக்கு பேசுகிறத பார்த்து ஒரு கோவத்தில் இந்த மாதிரி நம்ம பனிஷ் பண்ணி அனுப்பிட்டோம். ஜாக்கும் லீயும் நார்மல் பர்சன்ஸ் கிடையாது, ரொம்ப இன்னசென்ட்டும் கிடையாது. எனக்கு ஏதோ தப்பாக இருந்த மாதிரி இருக்குது. நான் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்வாரா இந்த மாதிரி சொன்னோம். இங்கே இந்த பிளேஸில் நீ தான் ஹெட்டு, உன்னை பார்க்க தான் அந்த பார்ட்னர் வரான், நான் பார்த்துக்கிறேன் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாரி என்ன செய்வார்னா, நீ இருந்துக்கோ, ஜங்குக்கை சுகா நம்ம ஜேகப் 3 பேரையுமே நான் சேஃபாக நம்ம ஹவுஸுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்னை அப்படி பேக் சைடில் வச்சபடி நம்ம ஹாரி நேராக ஜங்குக்கோட காலேஜுக்கு வர்றாரு. இந்த மாதிரி ஜங்குக்கோட காலேஜுக்கு நம்ம ஹாரி சிங்கிள் மேனாக தான் வர்றாரு, அதோட ஒரு மாஃபியா மேனாக வரல, சிங்கிள் மேனாக ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் வர்றாரு. இந்த மாதிரி வந்தோம் காலேஜ் எண்டாகி நம்ம ஜங்குக்கு சுகா ஜேகப் 3 பேருமே ஜாலியாக பேசிட்டு வரட்டும். ஹாரி ஆப்போசிட்டில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹாரியை பாட்டு கொஞ்சம் நக்கலாக எப்போதும் டீச் பண்ணி ப்ளே பண்ணி விளையாடுற மாதிரி ஹாரி கிட்ட ப்ளே பண்ணிக்கிட்டே வருவாரா இந்த மாதிரி வந்தோம். இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு முன்னாடி நம்ம லீ ரெடி பண்ண பர்சன்ஸ் நின்று ஜங்குக்கு அப்படியே அந்த காரில் கிட்னாப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிட்னாப் பண்ணதை பட்டுட்டு சுகா ஜேகப்பு நம்ம ஹாரி 3 பேர் ஷாக் ஆனோம். காரை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கேருந்து ஜங்குக்கு இழுத்து போட்ட வைக்கிறதுக்கு கார் மூவ் ஆன் ஆகிறோம். இந்த மாதிரி மூவ் ஆனா டேமிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி அவன் வந்த காரை எடுத்துகிட்டு சுகா ஜேகப்பை கூட பிக் பண்ணல, நேராக அந்த காரை ஃபாலோ பண்ணபடி இப்போ வர இந்த மாதிரி போனோம். அந்த கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர அந்த மூமெண்ட்டுக்கு இப்படி ஹாரி துரத்திட்டு வரதை பார்த்துட்டு ஹாரி வர காரை ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. அது அப்படியே ஒரு 3 டைம் ரோல் ஆகி அப்படியே ஹாரி பிளட்டு விளத்தில் ரோட்டில் விழுவான். இந்த மாதிரி விழுற மூமெண்ட்டும் ஜங்குக்கு அந்த காரில் இருந்தபடியே நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணால் ஹாரி அப்படியே இங்கேருந்து ஜங்குக்கு கிட்னாப் பண்ணுறாங்களா ஜாக் லீயோட பாடி கார்ட்ஸ், அவங்க நம்ம ஹாரியை ஜங்குக்கு எந்த பிளேஸ்க்கு தூக்கிட்டு போவாங்க அதே பிளேஸ்க்கு தூக்கிட்டு வருவாங்க. இந்தமாதிரி தூக்கிட்டு வந்தோம். இப்போ நம்ம ஹாரி தான் ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்கார். ஃபேஸில் பாடியிலலாம் பயங்கரமாக பிளட்டு இருக்குது. பிளட்டு வெள்ளட்டிலிடம் ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுட்டு ஹாரி எழுந்துக்கிறதுக்காக ஜாக்கு ஹாரியோட ஃபேஸில் அப்படியே வாட்டர் எடுத்து ஊட்டுறாரு. இந்த மாதிரி ஊட்டுனா நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபுல்லாக அவருமே மயக்கத்தில் இருக்கார். ஆனால் அவருக்கு அடி எட்டும் படலை, ஃபுல்லாக மயக்கத்தில் இருப்பார். இந்த மாதிரி மயக்கத்தில் இருந்தால் இப்போ ஹாரி அப்படியே ஐயை ஓப்பன் பண்ணி ஜாக்கை நோட் பண்ணிவிட்டு அப்போவே டவுட் பட்டான்டா, நீ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவேன்ட்டு, எவ்வளவு திமிர் இருந்தால் என் பிரதர் எங்கே தூக்கிட்டு வந்துருப்ப அப்படிங்கிற மாதிரி ஹாரி செம கோவமானா ஜாக் அப்படியே ஹாரியை ஸ்லாப் பண்ணிவிட்டு, யாருக்குடா பிரதர், என்னமோ அவன் கூட பிறந்தவன் மாதிரி இந்த அளவுக்கு உரிமையாக ரெஸ்பெக்டோடு பேசிக்கிட்டு இருக்கேன், அவனையே நான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அவனை டார்ச்சர் பண்ணணுன்னு திங்க் பண்ணால் பிரதரா நீ அவனுக்கு பிரதரா,
அவனை திட்டுனேன், அவனை பனிஷ் பண்ணிட்டேன்னு என்னை அந்த அடி அடிச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜாக்கை அடிக்கிறான். ஜாக் நம்ம ஹாரி அடிக்கிறான். இந்த மாதிரி அடித்தான். இந்த மாதிரி அடிக்கிற சவுண்டுக்கு மயக்கட்டிலேருந்து நம்ம ஜங்குக்கு அப்படி எழுந்து ஜாக்கு, லீ, அப்புறம் நம்ம டேயோட எனிமியில் ஒரு பர்சன்ட் ஒரு மாஃபியா மேன், இவங்க 3 பேரையுமே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு என்ன பண்ணுறீங்க என் பிரதரை என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி கட்டணும். பிரதரா என்ன பிரதர்னு சொல்லிட்டு இந்த கட்டுற, நானும் சேர்லேருந்து உன்னை பிரதர் ஹயாங் தானடா சொல்லிட்டு இருக்கேன், என்னைக்காவது என்ன பிரதர்னு சொன்னியாடாங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹெட்டில் ஓங்கி ஒரு அடிதான். இப்படி அடித்தா இந்த மூமெண்ட்டை பார்த்து ஹாரி செம்ம பெயினில் துடிக்கிறாரு. இந்த மாதிரி துடித்தோம். நம்ம ஜங்குக்கு அடித்து வைக்கிட்டுக்கு அந்த சேர்லேருந்து மொத்தமாக கீழே விழுந்துருவார். இந்த மாதிரி விழுந்தோம். ஜாக் இன்னும் கோவமாகி ஒன்றால் தானே என்னை ரிஜெக்ட் பண்ணேன், என்னையும் அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணது போதாக்குறக்கே நான் மிரட்டிட்டாங்க, உன்னை டச் பண்ணால் அவன் கில் பண்ணிடுவானா, உனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃபா, உன்னால் என் லைஃப்பில் எல்லா ப்ராப்ளமும் நீ நினச்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்கிற மாதிரி ஜங்குக் மேலே என்ன மாதிரிலாம் கோவத்தில் இருந்திருப்பான். இந்த மாதிரி ஒன்றா சொல்லி ஜங்குக்கு பயங்கரமாக அந்த ராடை வச்சு அடிக்கிறான். இந்த மாதிரி அடித்தான். அவனை ஒன்றும் பண்ணாதடா, என்னடா பண்ணுற நீ ஒரு கோலடா, இப்படி ஹேண்ட்ஸ் எல்லாம் கட்டி போட்டுட்டு எங்ககிட்ட ஃபைட் பண்ணுறியே, உனக்கு டில்லு இருந்துருந்தா நீ என் ரோப்பெல்லாம் அவுட்டு விட்டுட்டு எங்கிட்ட ஃபைட் பண்ணுற, அதை விட்டுட்டு இப்படியே ஆக்சிடென்ட் பண்ணி கட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கோலானுங்கிற மாதிரிலாம் கண்ட மேனிக்க நம்ம ஹாரி திட்டுனோம். ஹாரியோட ஹிப்லேயே நைஃபை நம்ம ஜாக்கு சொருகுறான். போடா குறைக்கி லீ அடிக்கிறான். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜங்குக்கு அப்படியே மயக்கமாக வருது. அப்படியே கான்சியஸ் கொஞ்சமாக இருக்கிற மூமெண்ட்டுக்கும் ஹாரியை பயங்கரமாக டார்ச்சர் பண்ண மூமெண்ட்டும் பார்த்து ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அவ்வளோட்டு ஏறி வரும். எங்கள் கட்டாக்கி இப்போ அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காட்டுது. இந்த மாதிரி காட்டுனோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ண ஜங்குக் பக்கத்தில் நம்மகிட்டே உட்காந்துருக்காரு. ஜங்குக்மா உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுவார். அந்த மாதிரி கப் பண்ண நம்ம ஜங்குக்கு எதையுமே பேசலை, ரொம்ப அமைதியாக இருந்தோம். ஜேகப்பும் நம்ம சுகா வேண்டாம் ஜங்குக்கு ஹாரியை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஹாரி ஃபுல்லாக ஒரு சொல்லப்போனால் அவர் டெத் ஆகிற பொசிஷனில் லாஸ்ட் மினிட்ல சேவ் பண்ணதில் உயிரோட இருப்பார். ஆனால் ஃபுல்லாக கோமாவில் இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டாக ஜங்குக்கு முன்னாடி பயங்கரமாக சுகாவும் ஜேகப்பும் கதறி அழுறாங்க. இந்த அளவுக்கு யாருன்னே தெரியல, நம்ம ஹாரியை பயங்கரமாக அடித்து போட்டுட்டாங்க, அவனோட ஹிப்பில் 5 டைமுக்கு மேலே நைஃபை சுருக்கியிருக்காங்க, ராடை வச்சு அடிச்சிருக்காங்கிற மாதிரி ஹாரி எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு, நீ யார் அட்டாக் பண்ணால் உனக்கு தெரியும்ல, யார்டாடுங்கிற மாதிரி கேட்டேன். நம்ம ஜங்குக்கு அவர் ஐஸாலே அவ்வளோ மூமெண்ட்டையும் பார்த்துருப்பார்ல, ஹாரியை டார்ச்சர் பண்ண மூமெண்ட் அவ்வளோமோ அப்படியே ஃபுல்லாக டிங்காகி அப்படியே ஐஸெல்லாம் கலங்கிட்டு இருந்தாலுமே அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரியே உட்காந்துருக்காரு. யார் பேசுகிறதும் கேட்காத மாதிரி உட்காந்துருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு டேக் ஒரு மாதிரி ஆகி டாக்டர்கிட்ட போகிறாரு. என் ஜங்குக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறான், என்னன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டரை செக் பண்ணி பார்த்தா ஒரு வெள்ளம் இந்த மாதிரி பயங்கரமாக ஆக்சிடென்ட் நடந்திருக்குல்ல, அடிபட்டிருக்குல்ல, அதாவது இவங்க 2 பேரையுமே அடித்து போட்டுட்டு ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி ஒரு பிளேஸில் கொண்டு நம்ம ஹாரியோட காரை இடித்து போட்டிருப்பாங்களா, அங்கே கொண்டு 2 பேருக்குமே ஆக்சிடென்ட் ஆன மாதிரி போட்டு போயிருந்துருப்பாங்க. அந்த பிளேஸில் தான் நம்ம ஜிமினாவும் நம்ம டேய் சேவ் பண்ணியிருப்பாங்க. சுகாவும் ஜேகப்பும் ஜங்குக்கு 2-3% கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஹாரி ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி சொன்னதை கேட்டு அந்த லொக்கேஷனுக்கு வந்தோம். ஜாக்கை டெத் ஆகிற அளவுக்கு ஹாரியை டெத் ஆகிற அளவுக்கு பண்ணி கார்கிட்ட போட்டால் ஜங்குக்குமே ராடை வச்சு பயங்கரமாக ஹெட்டில் அடிச்சிருப்பாங்களே, அந்த பிளட் லாஸ் ஆனபடி தான் அந்த பிளேஸில் ஹாரி பக்கத்துலேயே இருந்திருப்பாரு. ஆனால் 2 பேருமே கரெக்டான டைட்டில் கொண்டு வந்ததில்லை. ஜங்குக்கு ஹெட்லேயும் ஹேண்ட்ஸ்லேயும் அடிபட்டதோடு எழுந்து உட்காந்துருப்பாரு. ஆனால் ஜாக்குக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கிறதுல ஃபுல்லாக கோமாவில் இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம நம்ம ஜங்குக்கிட்ட டாக்டர் கூட்டிகிட்டு ஜங்குக்கிட்ட விடுறாரு. ஜங்குக்கை டாக்டர் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாரு. இந்தமாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு ஜங்குக்கிட்ட டாக்டர் 1 by 1 கேட்டேன். ஜங்குக்கு எதையுமே பேசாமல் அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரே பிளேஸை அப்படியே பாட்டப்படி ஸ்டாச்சு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு வேளை இவர் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிற பொழுக்கு அங்கே நடந்த மூமெண்ட்டில் மென்டாலிட்டிக்காக ஏதோ அட்டாக் ஆகிட்டார் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்டு சுகாவுக்கு ஜேகப்புக்கு ஜிமினாவுக்குலாம் பயங்கரமாக ஒரு மாதிரி பெயின் ஆனோம். ஃபுல்லாகவே உடஞ்சிட்டாரு. என்ன மாதிரி பேசுகிறீங்க, என்னோட ஒரு ஃப்ரெண்டு என்னென்னா அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கான்,
என் பேபி என்னன்னா இந்த மாரி எல்லாத்தையுமே மறந்துருப்பானுங்கிறீங்க. ஹெட்டில் பயங்கரமாக அடிபட்டிருக்குல. ஒரு வேளை அவருக்கு எதுவும் மெமரியில் இல்லை போலருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போ சுகாவும் ஜேகப்பும் வந்துட்டு, "ஜங்குக் ஜங்குக் ஒழுங்கா எங்களை பாருடா, ஏதாவது பேசுடா, நாங்கள் தெரியுறோம்லடா" அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஜங்குக் அப்படியே திரும்பி நம்ம சுகாவையும் ஜேகப்பையும் நோட் பண்ணிட்டு, "என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இங்கே என்ன பண்ணுறேன்?" அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவார். அந்த மாரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜிமினாவும் டேயுமே டாக்டர் 3 பேருமே ஜொங்குக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசுனா நம்ம ஜொங்குக்கு வந்து டேயை பார்த்துட்டு நீங்கள் யாருங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு 3 பாய்ஸஸும் ஷாக் ஆனா டேக்கு ஹார்ட்டே நொறுங்கிருச்சு. ஜங்குக் ஜங்குக் என்ன தெரியலையா, நான் உன்னோட ஹஸ்பண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹஸ்பண்டா எனக்கு மேரேஜெலாம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த மாதிரி ஆனால் டாக்டர் டேயை வெளியே கூட்டிகிட்டு வந்து ஒரு வேளை ஹெட்டில் பயங்கரமாக அடிபட்டதில் மெமரி ஏதாவது லாஸ் ஆகிருக்கும், ஆனால் அவர் உங்களுக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ என்ன உங்கள் ஒய்ஃப் தானே, ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியாக்கிறோம், நீங்கள் அவனை சேஃபாக ஹவுஸ் கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாங்களா டாக்டர். இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு டேயுமே வர வழி இல்லாமல் ஜங்குக்கா ஆஸ்பத்திரிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஹவுஸ் கூட்டு வந்துடுவார். ஹவுஸ் கூட்டு வந்தால் சுகாவும் ஜேகப்பும், அவரோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, உனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுல, அதனால உனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கான மெமரி லாஸாக ஆயிருக்காரு, அவர் தான் எல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கே, வேணும்னே தான் இந்த மாதிரி டேட்டா டாக்டர்ஸ்கிட்ட எல்லா மெம்பர்ஸ்கிட்டையுமே தனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, அப்படியா, அவர் தான் என்னோடய ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அமைதியாக பெட்டில் படுத்துருப்பாரு. அந்த மாதிரி படுத்துருந்தேன். சரி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவன் இப்போந்தான் அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டு இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துருக்கான், அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சுகாவையும் ஜேகப்பையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். ஜங்குக்கோட ஐஸ் மட்டும் அப்படியே ஃபுல்லாக கலங்கி டீரியாக கொட்டுது. இப்படி கொட்டுனா ஜாக் ஹாரி அட்டாக் பண்ண மூமெண்ட்டு தான் ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கு டிங்க் ஆகுது. இப்போ நம்ம டேடா ஜிமினாக்கிட்ட நின்று பேசிகிட்ருக்காரு. எனக்கு அநேகமாக இது சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாதுடா, இந்த பிளேஸில் என்னமோ நடந்திருக்கு, ஹாரிக்கும் ஜங்குக்கும் பயங்கரமாக அடிபட்டிருக்கு, என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி இருக்கிறான், என் ஒய்ஃப் இந்த மாதிரி இருக்கிறான், கண்டிப்பாக இந்த மாதிரி ஏன் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ப்ளே பண்ணவனை நான் விடக்கூடாது, அன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது ஃபுல்லாக கண்டுபிடி, என் பேபிக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி நடந்த மூமெண்ட்டுக்கு யார் காரணமோ அவங்கள இந்த சும்மாவே விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பயங்கரமாக கோவமாக திட்டிட்டு அன்றைக்கி நடந்த மூமெண்ட்டை நீ நோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினாவுமே எல்லா பிளேஸ்லேயும் போய் அன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு, ஜங்குக்கும் ஹாரிக்கும் உண்மையிலே ஆக்சிடெண்ட் தான் ஆச்சா இல்லாட்டி வேறு ஏதாவது ப்ராப்ளமானுங்கிற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஜங்குக் தான் பெட்லேயே உட்காந்துருந்து ரொம்ப சேடாக இருக்கிற மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டோம். ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி, ஜங்குக் ஃபுட்டு சாப்பிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக் அப்படியே மவுத்தை ஓப்பன் பண்ணிட்டு கொடுக்குற ஃபுட்டை அப்படியே சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டோம். ஜங்குக்கு இப்படி ஃபீட் பண்ணி விட்டுட்டு ஃபுட் பிளேட்டெல்லாம் வச்சுட்டு ஜங்குக்கான மெடிசன் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. ஜங்குக்குமே இந்த மெடிசன் எல்லாத்தையுமே போட்டுக்கிறாரு. இந்த மாரி போட்டுட்டு டே அப்படியே லைட்டாக ஹக் பண்ணபடி பிடிக்கவும், டே நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டு, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, எல்லா ப்ராப்ளமும் நார்மல் ஆகிரும், நீ சேஃபாகவே இருப்ப, இனி இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இனி எப்போட்டும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டு, உனக்கு எப்போன்னா மெமரி திரும்பவும் நார்மல் ஆகுமோங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக் அப்படியே ஹக் பண்ண பொசிஷன்லேயே உண்மையிலேயே நம்மகிட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு தான், மெமரி லாஸ் ஆயிருச்சேங்கிற மாதிரி தன்னை ரிஜெக்ட் பண்ணியோ இல்லை மூவ் ஆன் பண்ணியோ நம்மகிட்டே பண்ணவே இல்லை, டேயோட பேபி மாதிரியே நம்மளை பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரோட பேபி மாதிரி தன்னை கவனிச்சிக்கிறாரு. அப்போது இந்த வேர்ல்டில் என் பேரண்ட்ஸ்க்கு பதிலாக எனக்கு ஹோல் லவ்வாக கொடுக்கறது என் டே மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி, டேயை அந்த ஹக் பண்ண மூமெண்ட்லேயே உண்மையிலே நீ கிரேட் தான் டே, எனக்கு என் லைஃப்பில் யாருமே லவ்வாக கொடுக்கவே இல்லை, லவ்வுன்னு ஃபஸ்ட்டில் கொடுத்த பர்சன் நீ தான், உன்னால தான் எனக்கு ஒரு பிரதரும் கிடச்சான், இப்போது அந்த பிரதர் எனக்கு இல்லாமல் போயிட்டான் அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி பெயின்லேயே நம்ம ஜங்குக் க்ரை பண்ணோம். ஜங்குக்மா என்ன ஆச்சு, ஏதாவது பெயினாக இருக்கா என்ன, ஹெட்டு பெயினாக இருக்கா, ஹேண்ட்ஸு பெயினாக இருக்கா, ஏதாவது பெயினாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்,
எனக்கு ரொம்ப ஒரு மாரி டயர்டா இருக்கு. நான் வேணா ஸ்லீப் பண்ணிக்கட்டுமா? அப்படிங்கிற மாரி நம்ம ஜொங்கு கேட்டோம். நம்ம ஜொங்குக்கு பொறுமையா பெட்ல படுக்க வச்சுட்டு, ஜொங்கு கூட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, அமைதியா ஸ்லீப் பண்ணு ஓகேயா? அப்படிங்கிற மாதிரி ஸ்லீப் பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சுட்டு, அப்படியே அந்த ரூம விட்டு வெளிய வந்தா, இப்ப அந்த பிளேஸ்ல ஜேகப்பும், சுகாவும் வந்து நின்னுட்டு, "நாங்க காலேஜுக்கு போறோம்" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "நீங்க காலேஜுக்கு போங்கடா, எனக்கும் கம்பெனில ஒர்க் இருக்கு. நான் கம்பெனிக்கு போறேன்." அப்புறம் ஜங்குக் அப்படிங்கிற மாரி நோட் பண்ணேன். ஜங்குக் ஃபுல்லா ஸ்லீப் ஆயிருக்கான். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே அங்கேருந்து போனோம். இப்போ நம்ம ஜங்குக் நான், சுகா, ஜேகப்பு நம்மட்ட எல்லாருமே வெளிய போன அடுத்த செகண்டே ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தவரு அப்படியே எழுந்து பெட்ல உட்காருதாரு. எழுந்து பெட்ல உட்காந்துட்டு, பாய்ஸஸ் யாருமே ஹவுஸ்ல இல்லாத அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக் அப்படியே நேரா வெளிய வராரு. நம்ம டேயோட ஒரு கார அப்படியே அந்த பாடி கார்ட்ட கீய கேட்டு, அந்த கார டிரைவ் பண்ணபடியே நேரா நம்ம ஜங்குக் ஒரு மால்க்கு தான் போறாரு. இந்த மாதிரி மால்க்கு போனோம். ஜங்குக் ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட பாடி கார்டு கால் பண்ணி சொல்லவும், "என்ன ஹவுஸை விட்டு வெளியே போனானா? அவனுக்கு எதுவுமே தெரியாது." "இல்லையே, காரை நல்லாவே ட்ரைவ் பண்ணுறாரு." அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "அவனுக்கு நம்மளை தானே மறந்துருக்கு." அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிட்டு, "அவன் எங்கே போயிருக்கான்?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், "ஏதோ மால்க்கு வந்துருக்காரு, ஏதோ திங்ஸ்லாம் வாங்கின மாதிரி இருக்குது." "சரி, அப்போ அவனை ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க. அவன் அவனாவே ஒவ்வொரு பிளேஸாக மூவ் ஆன் ஆக்கி அவன் மெமரி எடுத்துக்கட்டும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, "நீ அவன் பக்கத்தில் போகாமல் தூரத்துலேருந்தே ஜங்குக்கு சேஃபாக பார்த்துக்கோங்கிற மாதிரி சொன்னோம். இந்த மாதிரி டேயோட பாடி கார்ட் ஜங்குக்கு ஃபாலோ பண்ணிட்டு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு, ஜங்குக்கு எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு நேராக காரெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம். இப்போ லீ வந்து சீக்ரெட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு பிளேஸ் வச்சுருப்பான். அதாவது பிஸ்னஸ் மேலே இருந்தாலும் சீக்ரெட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு பாடி கார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பான்ல, அந்த பிளேஸில் வந்து அந்த பாடி கார்ட்ஸ்லாம் திட்டிருக்கிறான். திட்டிட்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, இப்போ அந்த பிளேஸில் ஒரு பர்சன்ட் என்ட்ரு ஆகுறாங்க. அந்த பர்சன்டோட ஃபேஸ் மட்டும் கவர் ஆகியிருக்குது. ஐஸ் கூட வெளியிட்டுல. அந்த அளவுக்கு ஃபுல்லாக கவர் ஆனபடி சிங்கிள் மேனாக உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆனோம். லீ வந்து அவங்க பாடி கார்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தவங்க, பாடி கார்ட்ஸ் எல்லோரும் என்னடா பண்ணுறீங்க, உங்ககிட்ட நான் கட்டிகிட்டு இருக்கேன், எங்கடா பார்க்குறீங்கங்கிற மாதிரி அப்படியே லீ திரும்பினா, லீயோட பிளேஸ்க்குள்ளே ஒரு பர்சன்ட் சிங்கிளாக வந்து நிற்கிறத பார்த்துட்டு, "யார்டா நீ? என்னோட பிளேஸ்க்குள்ளே இவ்வளோ சிங்கிளாக இந்த மாதிரி என்ட்ரு இருக்கேன், யார் நீ?" அப்படிங்கிற மாதிரி லீ கேட்கவும், "உன்னோட மரணம்டா, உன்னோட டெட்டை டிசைட் பண்ணி உன்கிட்ட காட்ட வந்திருக்க பர்சன்ட்." அப்படிங்கிற மாதிரி இந்த பர்சன் சொன்னால், என்ன கில் பண்ண போறியா? சிங்கிள் மேனாக இந்த பிளேஸ்க்குள்ளே வந்துட்டு என்ன நீ கில் பண்ணிடுவியா? அப்படிங்கிற மாதிரி, "அவனை கில் பண்ணுங்கடா." அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒரு 5 மெம்பர்ஸ் ஆப்போசிட்டில் வந்து நிற்கிற பர்சன்ட்டை அடிக்கிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணோம். அந்த பர்சன்ட் ஆப்போசிட்டில் வந்து அந்த பர்சன்ட் மாஸ்க்லாம் வேர் பண்ணியிருக்க பர்சன்ட் அடித்து அடிச்சே கில் பண்ணிடுவார். இந்த மாதிரி 5 மெம்பர்ஸும் அப்படி டெட்டாக விழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு, "என்னடா பார்த்துட்ருக்கீங்க, அவனை கில் பண்ணுங்கங்கிற மாதிரி." இன்னும் 5 மெம்பர்ஸ் தான் அனுப்பினா, அவங்க ராடு, நைஃப் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸில் வச்சுட்டு அதை வச்சு அட்டாக் பண்ண வந்தா, இப்போ அந்த பிளேஸில் அந்த பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணி இன்னும் 5 மெம்பர்ஸை கில் பண்ணால், இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இது செட் ஆகாட்டி இவனை போட்டு தள்ள வேண்டியதானுங்கிற மாதிரி லீ கன் எடுத்து ஷூட் பண்ண போனோம். இந்த பர்சன்ட் அவன் பேக் சைட்லேருந்து 2 கன் எடுத்து ஆப்போசிட்டில் இருக்க லீயையும் ஷூட் பண்ணுறான். லீயை சுற்றி நிற்கிற பாடி கார்ட்ஸையும் ஷூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நியூவாக என்றான் அந்த பர்சன்ட் இந்த மாதிரி பயங்கரமாக ஷூட் பண்ணி லீ ஒரு ஃபைட்டிங் கன் ஷூட் ஆகிற மூமெண்ட்டுக்கு லீ அப்படியே ஷோல்டர்கிட்ட புல்லட் வாங்கினவன் அப்படியே மூவ் ஆகி, அவன் இங்கேருந்து உயிரோட தப்பிச்சே போகக்கூடாது, அவனை கீல் பண்ணுங்கடாங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பக்கமும் பயங்கரமாக கன் ஷூட் ஆகுது. மறைஞ்சிருந்தே கன் ஷூட் பண்ணுறாங்க. எல்லா பர்சன்ஸுமே கில் பண்ணிவிட்டு அந்த நியூ பாயின்றான் அந்த பர்சன்ட் கரெக்டாக லீ மறைஞ்சிருக்க பிளேஸ்லேயே வந்து நிற்கிறான். லீ முன்னே வந்து நின்றுட்டுருக்கான். இந்த மாதிரி நின்னா லீ அப்படியே அந்த பர்சன்ட்டை ஷூட் பண்ணலான்ங்கிற மாதிரி போனால், ஓங்கி ஒரு கிக்கில் ஹேண்ட்ஸில் வச்சுருக்க கன் கீழே விழுது. இந்த மாதிரி விழுந்தா இப்போ நம்ம டே தான் கட்டுது. கம்பெனியில் சிஓ ரூமில் இருக்கிற நம்ம டே கிட்ட ஜிமினா வந்துட்டு, "அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு எல்லாம் தெரியும்டாங்கிற மாதிரி லீ, ஜாக், அப்புறம் உன்னோட மாஃபியா எனிமி அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன்டோட நேமையும் சொல்லி, இவங்க 3 மெம்பர்ஸ் தான் ஹாரியும் ஜங்குக்கையும் கிட்னாப் பண்ணியிருக்காங்க. ஜங்குக்கை சேவ் பண்ண போன ஹாரியா கார் ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே கார்கிட்ட ஜங்குக்கையும் ஹாரியும் பயங்கரமாக அடித்து டேமேஜ் பண்ணி ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி கொண்டு வந்து போட்டிருக்காங்கடா." அப்படிங்கிற மாதிரி இந்த பிளேஸில் ஜாக்கு,
லீ, அப்புறம் ஒரு மாஃபியா மேன். இவங்க 3 பேர் நேமையும் சொல்லி, இவங்க தான் இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகல. எல்லாம் பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்றத கேட்டு, அந்த லீயை நான் இனி சும்மாவே விட மாட்டேன்னுங்கிற மாதிரி நம்ம டேயும் ஜிமினாவும் கரெக்டாக லீ இருக்கிற பிளேஸ்க்கே வருவாங்க. நம்ம ஜிமினாவும் ஹாரி இந்த மாதிரி பண்ணதுக்கு அந்த லீயை சும்மாவே விடக்கூடாது. உன் மேரேஜ் அன்னைக்கு நீ அவனை கில் பண்ணியிருக்கணும்டானுங்கிற மாதிரி சொல்லி, ஜங்குக்கு மேரேஜ் பண்ண போயிருப்பார்ல, அந்த மூமெண்ட்லேயே நீ கில் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவும் டேயும் கரெக்டாக லீ இருக்க பிளேஸ்க்கு வந்தா. இப்போ லீ சைடை தான் கட்டுட்டு, யார்டா நீ, யார் நீ, அண்டா சொன்னம்லடா உன்னோட டெத்துக்கான பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட் அப்படியே நம்ம லீயோட செஸ்டில் பயங்கரமாக ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டு அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுவார். அதாவது அங்கேருந்து போயிடுவார். இந்த மாதிரி போனோம். இப்போ அந்த பிளேஸுக்குள்ளே நம்ம டே ஜிமினா டேயோட பாடி கார்ட்ஸோட கரெக்டாக அட்டாக் பண்ணதுக்கு உள்ளே என்றாலும் எல்லாருமே டெட் ஆகி கிடக்கிற மூமெண்ட்டும் லீயுமே டெட் ஆகி கிடக்கிற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு என்ன இந்த பிளேஸில் இவ்வளோ பேரையும் கில் பண்ணது யார்டானுங்கிற மாதிரி நம்ம டேயும் ஜிமினாவும் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆனோம்.